ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. இது அர்த்தம் என்ன தெரியுமா? பட்டணம் பட்டணமா கர்த்தருக்குள்ள திரும்ப போறாங்க, கிராமம் கிராமமா கர்த்தருக்குள்ள திரும்ப போறாங்க. இது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசனமான விஷயங்கள், உங்களை குறித்தும் என்ன குறித்தும், இயேசுட்ட நன்மை பெற்ற ஒவ்வொருத்தங்களை குறித்தும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள் என்னன்னா, உங்களை கொண்டு எங்களை என்ன கொண்டு கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள் நாட்களாக பூர்வ நாட்களாக நாட்களாக தலைமுறை தலைமுறையாக இடிந்து கடந்தவைகள் பாலானவைகள் இவைகளை மீண்டும் சீர்படுத்தவும் கட்டி எழுப்பவும் கர்த்தர் நம்ம தான் நினைத்திருக்கிறார். நம்ம மேலதான் அந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பை உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்ன சுவிசேஷம் அறிவிக்க தான் கர்த்தர் அழைத்தாரா? எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாமா? நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கொஞ்சம் பைபிள் தெரியும், நான் சுவிசேஷம் அறிவிக்கலாமா? கர்த்தர் சொல்றாரு, உன் மேலதான் பெரிய திட்டம் இருக்குது. கர்த்தர் சொல்ற ஒன்ன குறித்து தான் தீர்க்க தரிசனம்